மீனவர்கள் போர்வைக்குள் கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படையினர் கைது செய்வார்கள் என பேசிய அண்ணாமலைக்கு காளியம்மாள் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் சார்பாக நடந்து வரும் காலவரையற்ற போராட்டத்தில் நேற்று கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக மீனவர்கள் போராட்டத்திற்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு மீனவர்கள் கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படையினர் கைது செய்வார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அவரது கருத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இது மீனவர்களை அவமானப்படுத்தும் வகையில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தங்களை தள்ளாமல் கைது செய்யப்பட்ட மீனவர்களை படகுகளுடன் சேர்த்து விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காளியம்மாள் தெரிவித்தார். மேலும் தற்போது எந்த கட்சியிலும் இணைய திட்டமில்லை என்றும் அந்த முடிவு தன்னை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல் மக்களை சார்ந்ததாக அமையும் என்றும் அவர்களிடம் ஆலோசித்து நல்ல முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். ஒரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டேதான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. அதிலும் குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்கள் எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் நேரத்தில் கேட்டுக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் இணைந்து மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் மத்தியில் பேசிய ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். தங்கச்சி மடத்தில் நேற்று 3வது நாளாக நடைபெற்ற மீனவர்களின் காத்திருப்பு போராட்ட பந்தலுக்கு வருகை தந்து தமிழக ஆளுநர் RN ரவி மீனவர்களின் கோரிக்கை மனுவை பெற்று உடனடியாக மீனவர்களின் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்தார். மேலும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என மீனவர்கள் மத்தியில் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி வாழ்த்து அரங்கம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜகவை புறந்தள்ளும் விதமாக நாம் ஓர் அணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி, கருணாநிதி மற்றும் 500க்கும் மேற்பட்ட திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த அடிப்படையில் நம்முடைய கழகத்தோழர்கள் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்றால் தலைவர்கள் விரும்பியதை போல 200 இலக்கு என்று சொல்லியிருக்கிறார். அந்த 200ஐயும் வென்று காட்டுகிற சக்தி நம்முடைய தோழர்களுக்கு உண்டு என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நிதியை வழங்க மாட்டோம் என மத்திய அமைச்சர் கூறுவது தவறு என அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் 52 விழுக்காடு உயர்ந்துள்ளதாகவும் இதனால் ஆட்சியாளர்கள் தலைகுனிய வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் மத்திய அரசு நீங்கள் மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால் மட்டும்தான் நிதி ஒதுக்குவோம் என கூறுவது ஏற்புடையதல்ல என்றும், மொழியை எதிர்க்கக்கூடிய திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தியை 3வது மொழியாக வைத்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டினார். மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில், சீற்றங்களில் தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இது வெட்கக்கேடு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம். இது தமிழ்நாட்டிலே
கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட 52 விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, புரியவில்லை. வெறும் விளம்பரம் தான் அன்றாடும். காலையில் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்குது, ஒரு 2 மணி நேரம் வராங்க, டிவியில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வரும் நூலகத்தில் அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தனியாக புதிய அரங்கம் கட்ட தீர்மானிக்கப்பட்டு அதற்காக கவி பேரரசு, வைரமுத்து மற்றும் பொதுமக்கள் நிதி அளித்த நிலையில் கட்டிடப் பணிகள் முடிவுற்று திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கவி பேரரசு, வைரமுத்து கலந்து கொண்டு புதிய நூலக அரங்கத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தமிழை படியுங்கள், தமிழை எழுத தொடங்குங்கள் என கூறியதோடு 20 வயதில் துறையை தேர்ந்தெடுங்கள், 50 வயதில் உச்சம் தொடுவீர்கள் எனவும் நூலகத்தை பயன்படுத்தி அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு இந்த நூலகத்தை மேம்படுத்த கம்ப்யூட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் வாங்குவதற்காக மேலும் நிதி உதவி வழங்குவதாக உறுதியளித்தார். அரசு போட்டித் தேர்வுக்காக பயிலக்கூடிய நூலக அரங்கு திறப்பு விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். படியுங்கள், எதையும் படியுங்கள். பிற மொழி மொழிபெயர்ப்பு நூல்களை அதிகம் படியுங்கள். நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள் என்று எல்லாம் படியுங்கள். தயவு செய்து எழுத தொடங்குங்கள். 10 வயதில் எழுத தொடங்குங்கள். ஒரு செய்தி சொல்கிறேன், 20 வயதுக்குள் நீ பயணப்படுகிற திசை எது என்று தீர்மானிக்க தெரியாவிட்டால் எந்த திசையும் உனக்கு வசப்படாமல் நீ யார், எதை நோக்கி பயணப்பட போகிறாய் என்பது 20 வயதில் மங்களாக தெரிய வேண்டும். நான் இதுதான், என் திசை இதுதான், என் குறிக்கோள் இதுதான், என் பயணம் இதுதான் என்று தெரிந்து கொண்டால் தான் அதற்கு உன்னை தயாரிக்க முடியும். தங்களுக்கு திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் எதிரி அல்ல என குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுராபுரியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுகவில் தான் சீனியர் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் 1989ஆம் ஆண்டிலேயே தான் சட்டமன்ற உறுப்பினர் என்றும் 2001ஆம் ஆண்டில்தான் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் என்றும் தெரிவித்தார். இதனால் அவருக்கு முன்பாகவே எம்எல்ஏவான தான் சீனியர் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பதிலளித்தார். கட்சியை விட்டு செல்ல வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் ஓ பன்னீர்செல்வம் கேட்கவில்லை எனவும் தற்போது தங்கள் மீது பழி போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக மூழ்குகின்ற கப்பல் இல்லை, கரை சேர்கின்ற கப்பல் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தங்களுக்கு திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் எதிரி அல்ல என குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. இருமொழி கொள்கைதான் அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் பாஜகவை பார்த்து நடுங்குபவர்கள் நாங்கள் அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசு 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். ஒசூரில் வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 5 சிறுவர்கள் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 9 மற்றும் 13 வயது சகோதரிகளான சிறுமிகளிடம் ஒசூர் ராயக்கோட்டை சாலை பகுதியைச் சேர்ந்த 15 வயதுக்குட்பட்ட 5 சிறுவர்கள் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளனர். இதையறிந்த சிறுமிகளின் தாய் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மகளிர் போலீசார் விசாரணையில் சிறுவர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதால் 5 சிறுவர்களையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சேலம் சிறார் பள்ளியில் சேர்த்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி பேருந்து பயணிகளுக்கு அமைச்சர் பொன்முடி இனிப்புகள் வழங்கினார்.
தமிழ்நாடு முதலமைச்சரின் 72வது பிறந்தநாளையொட்டி திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பொன்முடி பேருந்து நிலையத்திலிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார். மேலும் பேருந்தில் ஏறி பயணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி இனிப்புகளை வழங்கினார். தனியாரை மையப்படுத்த வேண்டாம் என்று போராடிய நாம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு கோரி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பிசிக தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட அரசமைப்பு சட்டப்பிரிவை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை SC/ST பணியாளர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான கோரிக்கை என்றும், வருகிற 5ஆம் தேதி நடக்கவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், அனைத்துக் கட்சி கூட்டத்தை மறுக்கிறவர்களின் கருத்து ஏற்புடையதாக இல்லை, மும்மொழி கொள்கையை வரவேற்கிறார்கள் என்பது வருத்தம் அளிப்பதாக கருத்து தெரிவித்தார். இந்தியை படிக்க வேண்டும் என்று பாஜகவிற்கு ஆதரவாக கருத்தை பேசுவது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும், திமுக கூட்டணி உடையும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது என்று கூறினார். முதல்வர் அவர்களை அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து பதவி உயர்வு இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த சட்டம் அறிமுகமாகும், நிறைவேற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். வருகிற 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடைபெறவுள்ள சூழலில் 2026க்கு பிறகு அந்த காலக்கெடு முடிகிறது. ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளது. தன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருவதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்தும் கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மலையை காப்போம் மண்ணை மீட்போம் என்கின்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், கனிமவள கடத்தலுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர மறுக்கின்ற காவல்துறைக்கும் சேர்த்துதான் தாங்கள் போராடுகிறோம் என்றும், ஆங்கிலேயர்கள் கூட நமது பொன்னையும் பொருளையும் மட்டும்தான் எடுத்து சென்றார்கள். ஆனால் தற்போதைய திமுக அரசு நமது கனிம வளங்களை திருடி அண்டை மாநிலங்களுக்கு கொடுத்து வருவதாக விமர்சித்தார். மேலும் தன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் அதை வைத்து தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என காட்டமாக பேசினார். தொடர்ந்து பெரியாரை பற்றி பேசினால் தனக்கு பிரச்சனை வரும் என்கிறார்கள், ஆனால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது எனவும், யார் பெரியார் என்ற தலைப்பில் வருகின்ற 8ஆம் தேதி ஒரு கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாகவும், அப்போது தெரியும் யார் பெரியார் என்று பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.